சிஎஸ்கே அஃபிஷியலி ஐபிஎல்லேருந்து வந்து எலிமினேட் ஆச்சுங்க. இதுக்கான காரணம் வந்து எல்லாருமே வந்து டோனி தான் சொல்றீங்க. அவர் என்னதான் பண்ணுவாரு? அவர் வந்து கேப்டன்ஷிப் பண்ணுவாரு, விக்கெட் கீப்பிங் பண்ணுவாரு. இந்த இந்த கிரவுண்டுக்குள்ள அந்த 11 பிளேயருமே வந்து டோனி தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது மிகப்பெரிய தப்பு. இன்னொன்னு ஒரு டீம்ல வந்து ஒரு ஆள நீங்க என்னைக்கு தூக்கி வைக்கிறீங்களோ, அவர மட்டும் தூக்கி வச்சு நீங்க பேசினீங்கன்னா, கண்டிப்பா வந்து டீம் வந்து வின் பண்ணவே பண்ணாது. இந்த தடவ நீங்க சென்னை மேட்ச் நடக்கிறத பார்த்தீங்கன்னா, எல்லாரும் வந்து இந்த தோனி வந்து ஒரு 4 ஒரு 6 அடிக்கணும் அப்படின்னு நினைச்சு தான் வந்து மேட்ச் பார்க்க வராங்கன்னு நான் நினைக்கிறேன். ப்ரீ மேட்ச்சுக்கு முன்னாடியே வந்து நான் வந்து டோனிக்காக தான் வந்து அந்த ஊர்ல இங்க வந்திருக்கேன். திருப்பதிலேருந்து வந்திருக்கேன். நான் வந்து சென்னையிலேருந்து வந்திருக்கேன். நான் வந்து மதுரையிலேருந்து வந்திருக்கேன். நான் வந்து ஆந்திராலேருந்து வந்திருக்கேன்னு சொல்லிட்டு டோனிக்காக நீங்க வரீங்கன்னா, அப்ப மேட்ச் வந்து வின் பண்ணணும்னு நீங்க நினைக்க வரல. ஸோ மேட்ச்சுக்கு பதிலா நான் வந்து டோனிய பார்த்தா போதும். மேட்ச் வின் ஆனதோ எதிலோ அப்புறம் மேட்ச் தோத்ததுக்கப்புறம் வந்து நம்ம வந்து டோனிய தப்பா சொல்றது. மேட்ச் ஜெயிச்சா வந்து டோனிய வந்து இது பண்றது. ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஃபேன்ஸ் சரிங்களா? நீங்க வந்து மேட்ச் பார்க்குறீங்கன்னா, மேட்ச் வந்து வின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு வரணும். பிளேயிங் 11ல 11 பேர் ஆடுறாங்க. அந்த 11 பேருமே வந்து நல்லா ஆடினா மட்டும் தான் ஒரு டீம் வந்து வின் பண்ண முடியும். ஒரு ஆளா வந்து எந்த மேட்சுமே எல்லா மேட்சுமே வந்து வின் பண்ணி வைக்க முடியாது. இத வந்து நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஸோ சேப்பாக்கத்துல ஃபேன்ஸ் வரீங்கல்ல, ஸோ அவங்க நெறைய பேத்துக்கு இந்த கிரிக்கெட் நாலேட்ஜ் இல்லாத ஃபேன்ஸா தான் இருக்காங்க. இந்த சீசன்ல ஃபர்ஸ்ட் டீமா வந்து சென்னை வெளிய போச்சுல்ல. என்ன ரீசனா இருக்கும்? உங்களோட ரீசன் என்னன்றத கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. பிளேயிங் 11ல தப்பு பண்ணிட்டாங்களா? ஆக்ஷன்ல தப்பு பண்ணிட்டாங்களான்றத இந்த மாரி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றத கமெண்ட் பண்ணுங்க.